பாத்தீங்களாங்க, முருகரே என் கைக்கு வந்த மாதிரி இல்ல? சர்சு, இதானே வேணாங்கிறது? ஏங்க, இந்த செண்பகத்தோட புருஷன் பயங்கர குடிகாரன். அவளை எப்ப பாரு போட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பான். சரியான அட்டக்கரியா இருப்பாங்க. எப்ப பாரு இவங்களுக்குள்ள சண்டை சச்சரவு அடிதடிதான். இவ பூவிக்க வரப்பெல்லாம் அவ புருஷனை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணாத நாளே இல்ல. ஆனா இந்த அடிதடி சண்டைக்கு நடுவுலயும் இவங்களுக்கு இவ்வளவு அழகான குழந்தை பிறந்திருக்கு. ஆனா நாம அந்த மாதிரி இல்லையே, எந்த குறையும் இல்லாம இருந்தோம். இப்படி ஒரு குழந்தை செல்வம் நமக்கு கிடைக்கலையே. கடவுளுக்கு ஏங்க இப்படி ஒரு ஓரவஞ்சனை? யாருக்கு குழந்தை கொடுக்கணும், யாருக்கு குழந்தை இல்லாம தவிக்க வைக்கணும்னு அவன் எதை வச்சு முடிவு பண்ணி இப்படி ஒரு தண்டனையை கொடுக்கறான்? சத்தியமா இந்த கேள்விக்கு எனக்கு விட தெரியல சர்சு. ஏங்க, நமக்கு குழந்தை பிறந்திருந்தா இந்த மாதிரி தானே இருந்திருக்கும். சர்சு, சர்சு, என்ன சர்சு இது? நீ இப்படி அழுவன்னு தெரிஞ்சிருந்தா அந்த குழந்தைய நீ கையில வாங்கவே விட்டுருக்க மாட்டேன். அது சரி சரி, எவ்வளவு சாஃப்டா இருக்கு பாரு. நீ குழந்தைய ரொம்ப நேரமா வச்சிருக்க, உனக்கு வலிக்க போகுது. குழந்தைய கூட நான் வேணா கொஞ்ச நேரம் வச்சிருக்கேன். நல்ல கதையா இருக்கே. குழந்தைய மடியில வச்சிருந்தா யாருக்காவது வலிக்குமா? இங்க பாருங்க, குழந்தைய தூக்கணும்னு உங்களுக்கு ஆசையா இருக்குன்னு சொல்லுங்க, அதை விட்டுட்டு சும்மா வலிக்குதுன்னு. சரி, ஆமா ஒத்துக்கிறேன். எனக்கு குழந்தைய தூக்கணும்னு ஆசையா தான் இருக்கு கூட. குழந்தைய நான் வச்சிருக்கிற மாதிரி ஒரு போட்டோ எடு. ஐயோ வேணாங்க, அவங்க பார்த்தாங்கன்னா ஏதாவது தப்பா நினைக்க போறாங்க. யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்க. இந்தா சீக்கிரம் எடு. திருப்பி வச்சுக்கோங்க. பாத்து 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 எடு. இன்னும் கொஞ்சம் முத்தம் கொடுக்குற மாதிரி. எனக்கும் ஒரு போட்டோ. சரி. சீக்கிரம் எடுங்க. ஒரு நிமிஷம்.
அக்கா வேண்டுதல் முடிஞ்சிருச்சு. எங்க வேண்டுதலும் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. அப்படின்னா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இவன் எதோ சேட்டை கிட்ட பண்ணானா அழுதானா உங்க மேல ஈரம் பண்ணிட்டானா? சச்சா அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ரொம்ப சமத்தா இருந்தான். இது மாதிரி வீட்டுக்கு போய் குழந்தைக்கு சுத்தி போடு. ஆமாக்கா எங்க தூக்கிட்டு போனாலும் எல்லார் கண்ணும் பட்டுடும். பாத்தீங்களா எவ்வளவு திருஷ்டி பட்டிருக்குன்னு. சரி கொடுங்கக்கா. இரு இரு இந்தா பாத்து பாத்து. அம்மா பத்ரம் ஒரு நிமிஷம்மா. இந்தாங்க குழந்தைக்கு எங்க சார்பா ஏதாவது வாங்கி. ஐயோ அதெல்லாம் வேண்டாண்ணா. பரவாயில்லம்மா, நீங்க வாங்கிக்கிட்டா நாங்க சந்தோஷப்படுவோம். பரவாயில்லண்ணா பரவாயில்ல. இந்தா வாங்கிக்கோ. இவ்வளவு காசு எனக்கு வேண்டாம்க்கா. சரி என் சார்பா 1000 ரூபாய், இவர் சார்பா 1000 ரூபாய். உன் குழந்தை எங்களுக்கு கொடுத்த சந்தோஷத்துக்கு இது ரொம்ப கம்மி. தயவு செஞ்சு வாங்கிக்கோ. இவன் எப்பவுமே இப்படிதான்க்கா அதிர்ஷ்டக்காரன். எங்க போனாலும் இவனை பார்த்து சந்தோஷப்படாத ஆளே இல்ல. நான் வரேன்க்கா. சரி. ஏய் நீ ஒண்ணு பண்ணு. நீ டெய்லி பூ வைக்க போகும்போது குழந்தை என்கிட்ட விட்டுட்டு போ. இவனை நான் பாத்துக்கிறேன். ஐயோ என் புருஷன் என்ன கொன்னே போட்டுவாருக்கா. வரேன்க்கா. வரேங்க. அம்மா நீங்க சொன்ன மாதிரி குழந்தைய கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டம்மா. பார்த்தேன். நீ சாமி கும்பிட போனப்போ அவங்க குழந்தைய வச்சு கொஞ்சிக்கிட்டு இருந்ததை பார்த்தேன். ஏமா இப்படி செய்ய சொன்னீங்க? குழந்தைய கையில வச்சுக்கிட்டு அடிப்பிரதர்ஷனம் பண்றது எனக்கு ஒன்னும் கஷ்டம் இல்லங்கம்மா. அவங்க கிட்ட அம்மா குழந்தைய கொடுக்க சொன்னீங்க. மார்க்கெட்ல ஒழுங்கா நீ பூ வியாபாரம் பண்ணணுமா வேண்டாமா? ஐயோ அம்மா. அப்ப வாயை மூடிக்கிட்டு நான் சொல்றது செய். நான் சொன்னா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அத நீயும் கேட்க கூடாது, நானும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அப்பப்ப தேவைப்படும் போது நீ இந்த குழந்தைய கொண்டு வந்து அந்த அக்கா கிட்ட காட்டணுமா? அந்த ஐயா கிட்ட காட்டு. எதுக்குமா? ஏய் கேள்வி கேட்க கூடாதுன்னு சொல்லி இப்பதானே நான் உனக்கு சொன்னேன். அப்புறம் இந்த விஷயம் நமக்குள்ளதான் இருக்கணும். அந்த அக்கா கிட்ட போட்டு விட்ட உன் கதை கந்தல் ஆயிடும். நான் சொல்ல மாட்டேமா. நான் கிளம்புறேம்மா. இரு. ஐயா உனக்கு எவ்வளவு காசு கொடுத்தாரு பாத்துட்டீங்களாமா? இங்க இருந்து பார்த்தா தெரியாதுன்னு நினைக்கிறியா? 1000 ரூபாய் கொடுத்தாருமா. ஏய் இல்லம்மா 2000 ரூபாய் கொடுத்தாரு. சரி ஏன் சார்பா இந்த 1000 ரூபாய் வேண்டாமா? பரவாயில்ல வச்சுக்கோ. நான் கேக்குறப்போ உன் குழந்தைய நீ எடுத்துட்டு வரணும், புரியுதா? சரிங்கம்மா. சரி நீ போ. சுபமாமா உங்களுக்கு இதை விட ஒரு அழகான குழந்தைய நான் பெத்து தராம ஓய மாட்டேன். ஆனா எனக்கு பண பிரச்சனையே கிடையாது. ஏன்னா இன்னைய தேதிக்கு நான் ரொம்ப பெரிய பணக்காரன். இந்த சங்கர் ஒரு சைலண்டான கோடீஸ்வரன். 6 மாசம் உங்கள்கிட்ட நடிச்சேன், பொய் சொன்னேன். என்ன மாப்பிள ரெடியா? மாப்பிள ஏன் மாப்பிள என்ன அரிசி மூட்டையெல்லாம் லாரியில ஏத்திக்கிட்டு இருக்காங்க. நீ இன்வைஸ் போட்டு தரேன்னு சொல்லி உள்ள வந்து 1/2 மணி நேரம் ஆச்சு. எந்த வாய்ஸ் இல்லாம சைலண்டா இருக்கிற? என்னாச்சு உனக்கு? ஒண்ணு இல்ல, மனசே சரியில்லை. ஏன்? இந்த சங்கர் கிட்ட காலையில போய் பேசிட்டு வந்தேன். அவன் சொன்னதெல்லாம் திரும்ப நினைச்சு பார்த்துட்டு இருந்தேன். அவன் பேசுனது எதுவுமே எனக்கு சரியா படல மாமா. ஏன் மாதவ மாதிரி உன்னையும் அவன் திட்ட ஆரம்பிச்சிட்டானா? வர ரோட்ல போறவன் வர்றவெல்லாம் உனக்கு முறவாசல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். சை, அது இல்ல மாமா. அவன் ஏற்கனவே அவன் வாழ்க்கையில பல மோசமான அனுபவங்கள்லாம் சந்திச்சிருக்கான். மனசு வெறுத்து போய் நொந்து போயிருக்கான். தாத்தா உயிரோட இருந்தப்ப அவருடைய டார்ச்சரு, கவிதாவோட கொடுமை, மாதவனோட சண்டை, சர்சாக்காவோட வாழ்க்கை, இப்ப அவங்களுக்கு ஏற்பட்டு இருக்க நிலைமை, இது எல்லாம் சேர்ந்து நல்லவனா இருக்கிறவன மோசமானவனா மாத்திருச்சோன்னு எனக்கு பயமா இருக்கு மாமா. அவன் கூட கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன்.
என்னமோ நான் தான் ஏமாளி, அவன் ரொம்ப உஷாரா உலகத்துக்கு ஏத்த மாதிரி தன்னை மாத்திக்கிட்டதா வேற ஏதோ வழிக்கு தடம் மாறி போயிட்ட மாதிரி அப்படி ஒரு ரேஞ்சுக்கு பேசிக்கிட்டு இருக்கான். மாப்பிள அவன் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? ரோட்ல ஆளே இல்லாதப்ப கீழே கிடந்த தங்கச்செங்கலை எடுத்து கொண்டு போய் பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் கொடுக்கறவன் முட்டாள். காலையில 6 மணிக்கு டிராபிக்கே இல்லாதப்ப கிரீன் சிக்னலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவன் ஒரு மடையன். அதாவது மாப்பிள அடுத்தவனை பாதிக்காத எந்த தப்பும் உலகத்துல தப்பே கிடையாது மாப்பிள. அதெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாது மாமா. அப்படியெல்லாம் என்னால இருக்கவும் முடியாது. ஏன்னா நீ ஒரு ஞான பழத்து கொட்டை. ஆமா, ஞான பழம் கூட இல்ல, வெறும் கொட்டை மட்டும்தான். அதனாலதான் எது மேலேயும் ஆசை வைக்காம அரிசி மண்டியிலேயே இப்படி அல்லாடிக்கிட்டு கிடக்குற. இல்லனா 10வது ஃபெயில் ஆயிட்டு 10,000 ரன் அடிச்ச டெண்டுல்கர் மாதிரி நீயும் உலக புகழ் ஃபேமஸ் ஆயிருப்ப. வெறும் துணி வியாபாரத்துல ஆரம்பிச்சு தனி சாம்ராஜ்யம் வச்ச அம்பானி மாதிரி நீயும் நல்ல முன்னுக்கு வந்து தொலைச்சிருப்ப. நீ ஒரு ஏமாந்த சோனகிரி. அதனாலதான் மாசமான முள்ளங்கி பத்த மாதிரி உனக்கு கிடைச்ச 50,000 ரூபாய் சம்பளத்தை கொண்டு போய் அப்படியே ரேகா கையில கொண்டு போய் கொடுத்த. கிட்டத்தட்ட 5 மாசம் 2.5 லட்சம் ரூபாய். மாமா அது ஏன் பணம் இல்லையே. நீ எல்லாம் உருப்பட மாட்ட மாப்ள. சரி, ஓபிஎம்னா என்னன்னு உனக்கு தெரியுமா? என்ன தெரியுமே. என்னது ஓபிஎம்னா? அது போதை மருந்து. கிழிஞ்சது போ. நீ எல்லாம் சத்தியமா உருப்பட மாட்ட மாப்ள. ஓபிஎம்னா அதர் பீப்புள் மணி. அப்படின்னா? அப்படின்னா அண்ட வீட்டு நெய், அதாவது அடுத்த வீட்டு பணம். அதை எடுத்து எப்படி பிசினஸ் பண்ணலான்னு தான் ஊர்ல இருக்கிற எல்லா காலேஜ்லயும் சொல்லி தர்றாங்களே தவிர எவன் ஒருத்தர் சொந்த காசுல வியாபாரம் பண்ணிட்டு இருக்கான் லட்சம் கோடியிலன்னு பங்கு வர்த்தனை நடந்துகிட்டு இருக்குல்ல, அது என்ன தனிப்பட்ட ஒருத்தனுடைய சொந்த காசுன்னு நினைச்சிட்டு இருக்கிறியா? அதுதான் இல்ல. அதான் அந்த காலத்திலே பழமொழி எல்லாம் சொல்லி வச்சிருக்காங்கல்ல, ஊரா மூட்டு நெய்யே என் பொண்டாட்டி கையேன்னு. இத வர்ற மாப்ள, தமிழர்கள் சொன்ன பழமொழி எல்லாம் வாழ்வியல் ரகசியம் மாப்ள. என்னமோ மாமா, எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் இருக்கு. கம்பெனி பதவி போனதுல இருந்து சங்கர் வருத்தப்பட்ட மாதிரியே தெரியல. அவன் பேசுறதெல்லாம் பார்த்தா தாத்தா சொத்தை ஏதோ ஆட்டையை போட்டிருப்பானு எனக்கு சந்தேகமாவே இருக்கு. பின்ன அது வாயுள்ள புள்ள பொழைச்சிக்கிச்சு, நீ அப்படியே கண்டுக்காம விட்டுருவியா? அதை விட்டுட்டு மனசாச்சு குத்துது, தாத்தாவோட ஆவி கத்துதுன்னு தேவையில்லாம அவன் வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு இருக்கிற. அவனாவது கொஞ்சம் சந்தோஷமா நிம்மதியா இருந்துட்டு போட்டுமே. கொண்டா, நான் கொண்டா இன்வாய்ஸை கொடுத்துட்டு வந்துடுறேன். வணக்கம் சார். வாங்க. என்ன சார், ஏதாவது தெரிஞ்சுதா? என்னது? என்ன சார், நான் என்ன காணா போன விமானத்தையா கண்டுபிடிக்க சொன்னேன்? தாத்தாவோட 2வது உயில் வக்கீல கொலை பண்ணது யாரு? இதைதானே கண்டுபிடிக்க சொன்னேன். கண்டுபிடிச்சிட்டீங்களா சார்? விசாரணை போயிட்டு இருக்கு மாதவன். என்ன சார், விசாரணை வேகமா தான் போயிட்டு இருக்கு. நானும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்பதான் தெரியுது, விசாரணை இருந்த இடத்த விட்டு எந்திரிச்ச மாதிரி கூட தெரியல. வக்கீல யார் தான் சார் கொலை பண்ணிருப்பா? அதான் ஆக்சிடென்ட் சொல்லிட்டோம்ல சார். இந்த கேஸ அவ்வளவு அவசரமா மூடுறதுக்கு நான் விட மாட்டேன் சார். அன்னை தேதிக்கு 2வது உயில பிரிச்சு படிச்சிருக்கணும். நாங்க எல்லாரும் ஆபீஸ்ல தான் இருந்தோம். என் வக்கீல் மெனக்கெட்டு அந்த வக்கீலுக்கு போன் பண்ணி நாங்க எல்லாரும் ஆபீஸ்ல இருக்கோம்னு சொன்னாரு. அந்த வக்கீலும் தோ வந்துகிட்டே இருக்கோம்னு சொன்னாரு. அப்படின்னா உயில எடுத்துக்கிட்டு அங்க வந்து பிரிச்சு படிக்க போறாருன்னு தானே அர்த்தம்? ஆமா சார். ஆனா அவர் செத்துட்டாரு சார், உயில காணோம். என்ன அர்த்தம்? யாரையாவது சந்தேகப்படுங்க, அந்த ராஜா சங்கர் மேல சந்தேகப்படுங்க சார். அதனாலதான் சார் அவங்க 2 பேரும் மேல நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். இப்படி புஸ்வான ஆக்கிட்டீங்க சார். எங்களுக்கு எல்லார் மேல சந்தேகம் இருக்கு. ஏன் உங்க மேல கூட சந்தேகமா இருக்கு சார்? நீங்க ஏன் அந்த காரியத்தை செஞ்சிருக்க கூடாது சார்? நான் புகார் கொடுத்தவன் சார். அந்த 2வது உயிர் காணாம போனதுனால அதிகமா பாதிக்கப்பட்டவன் நான் தான் சார். அதனாலதான் தைரியமா அந்த ராஜா மேலே சங்கர் மேலே புகார் கொடுத்தேன். அத்தோட விட்டனா இந்த கேஸ் நிலவரம் என்னன்ட்டு அப்பப்போ போலீஸ் ஸ்டேஷன் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். என்ன போய் சந்தேகப்படுறீங்க? ஏன் சார், நான் தெரியாம தான் கேக்குறேன். நான் மட்டும் வக்கீல கொலை பண்ணி இருந்தானா இவ்வளவு தைரியமா இங்க வந்திருப்பேனா? எங்கயா ஓடி ஒளிஞ்சிருக்க மாட்டேன். அது ஒரு அசட்டு தைரியம். கொலை செஞ்சுட்டு தைரியமா நடமாடுறது. எவனாவது பிடிப்பானு கெத்த காலரை தூக்கி விட்டுட்டு போலீஸ்கிட்டே வந்து பேசிட்டு இருக்குது. அப்பாவே நடிக்கிறது. உங்க மேல சந்தேகம் வரக்கூடாதுன்றதுக்காக நீங்களே ஆஜராகி நல்ல மாதிரி நடிக்கிறீங்க. அப்படிதானே சார்? நீங்க துப்புரிய ராணி, அகதா கிறிஸ்டி கதையெல்லாம் படிச்சிருக்கீங்களா? அந்த கதை குற்றவாளிகளா இப்படிதான்
நிரபராதி மாதிரியும் அப்பாவி மாதிரியும் இருப்பாங்க. ஆனா கடைசியில அவங்க தான் கொலையே செஞ்சிருப்பாங்க. என்ன சார் எங்கேயோ படிச்ச கதையை என் மேல திணிக்கிறீங்க? ஆனா நாங்க நிறைய பார்த்துட்டோம் மாதவன். அதனாலதான் உங்க மேல சந்தேகப்படுறோம். ரொம்ப நல்ல ஒரு மாதிரி நடிக்காதீங்க. எங்க வேலையை எங்களை பார்க்க விடுங்க. தக்க சமயத்துல தக்க ஆதாரத்தோட போலீஸ் குற்றவாளியில அரெஸ்ட் பண்ணும். சார் நான் எதுக்கு? நான் எப்படி சார்? லாயர் செத்ததுனால இப்ப கம்பெனிக்கு எம்டி ஆயிட்டீங்களே, அது உங்களுக்கு லாபம் தானே? அப்ப நீங்க தானே அந்த கொலை செஞ்சிருக்கணும். சார் யோ கான்ஸ்டபிள், கேட்டியா? சார் தேவையில்லாம ரொம்ப நடிச்சு கொட்டுறான், ஓவரா உணர்ச்சி வசப்படுறான் சார். கரெக்ட். இவங்கிட்ட ஏதோ தப்பு இருக்கியா? இவனை நம்ம சந்தேக வட்டத்துக்குள்ள நம்பர் 1 சஸ்பெக்டா வை. ஓகே போ. இந்தாங்க காஃபி. ஆமா, என்ன நீங்க மட்டும் செல்போன்ல பார்த்துட்டு சிரிச்சுட்டே இருக்கீங்க? இந்த நீயும் பாரு. ஏங்க, குழந்தை ரொம்ப அழகா இருக்குல்ல? ஆமா, 2 குழந்தை அழகா இருக்கு. சரசு, வாங்கம்மா, உட்காருங்க. மாம்பழ சீசன் இல்லையா, மாம்பழ அல்வா செஞ்சேன், அதைத்தான் கொடுத்துட்டு போலான்னு வந்தம்மா. என்ன புருஷனும் பொண்டாட்டி 2 பேரும் சந்தோஷமா இருக்கீங்க? இதே மாதிரி எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். 2 பேரும் எங்க போயிருந்தீங்க? கோயிலுக்குமா. ஆஹா. அங்க நம்ம பூக்காரி இருக்காளே, அவ குழந்தையோட வந்தா. ஏதோ அடி பிரதட்சணம் பண்ணணும்னு குழந்தைய எங்க கிட்ட விட்டுட்டு போனா. நாங்க 2 பேரும் அந்த குழந்தையோட போட்டோ எடுத்துக்கிட்டோம். அதுதான் இப்ப பார்த்து சிரிச்சிட்டு இருக்கோம். இங்க பாத்தீங்களா, குழந்தை எவ்வளவு அழகா இருக்கு. என்னாச்சுமா? ஒண்ணுல சரசு. அப்புறம் ஏன் உங்க முகம் ஒரு மாதிரி மாறிடுச்சு? சொன்னா தப்பா எடுத்துக்க கூடாது. இந்த மாதிரி யாராவது குழந்தைய உங்ககிட்ட கொடுத்தாங்கன்னா நீ தூக்காதம்மா. இப்படி எல்லாம் சேர்ந்து படம் எடுத்துக்காதீங்கம்மா. ஏமா? காரணமா தாப்பா சொல்றேன். எனக்கு புரியல. தூக்காதன்னு சொன்னா ஏதாவது விஷயம் இருக்கும். இல்ல பரவாயில்ல, என்ன விஷயம் சொல்லுங்க. சொன்னா உன் மனசு கஷ்டப்படுமா. தூக்காதேன்னு சொன்னா விட. இல்ல, இப்போ நீங்க சொல்லிதான் ஆகணும். நீ குழந்தைய தூக்குன நேரம் அந்த குழந்தைக்கு ஏதாவது ஆச்சுன்னா உன்னை ராசி கட்டவன்னு சொல்லுவாங்கம்மா. எவமா சொல்லுவான்? அப்படி எவனா சொன்னா இழுத்து போட்டு உதைப்பேன். ஒரு ஆளு 2 ஆளுன்னா உதைக்கலாம்ப்பா. ஊரையே போய் உதைக்க முடியுமாப்பா? ஊரே சொல்லும்பா. என்ன பண்ணுவ? என்னமா சொல்லும்? என்ன சொல்லும்? ஏன் போட்டாடி ஒன்னும் ராசி கட்டவ கிடையாது, மலடி கிடையாது. 8 மாசம் ஒரு குழந்தைய வயிற்றுல சுமந்தவ. சரசு, நீ ஏடாத சரசு. எல்லாம் எங்க விதி. கால் தவறி விழுந்து குழந்தை அபார்ஷன் ஆயிடுச்சு. கர்ப்பப்பை வீக்கா இருக்குன்னு அதையும் எடுக்க வேண்டியதா போயிடுச்சு. இல்லன்னா இந்த ஊரே கண்ணு வைக்கிற மாதிரி அரடசன் அழகான குழந்தைய நாங்க பெற்றிருப்போம். தேவையில்லாம மலடி இளன் பேசிகளை வெறுப்பேத்தாதீங்க சொல்லிட்டேன்.